கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, அக்கினியில் நடக்கும்போது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை இவ்விதமாக கூறினார்கள்: நாம் பாடுகள் கஷ்டங்களின் வழியாக செல்லும்போதுதான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் உணரலாம் என்று. ஆம், என கண்பானவர்களே, அநேக பரிசுத்தவான்களும் ஆண்டவரது கிருபையும் பிரசன்னத்தையும் அதிகமாய் அனுபவித்தது தங்கள் பாடுகளின் மத்தியில்தான். வேதத்தில் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா பாபிலோன் தேசத்தை ஆண்டு வந்தார். அவன் எருசலேமை முற்றுகையிட்டு இஸ்ரவேல் புத்திரரில் சிலரை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வந்தான். அவர்களில் தானியேலும் அவனது நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் முக்கியமானவர்கள். அவர்கள் இளைஞர்கள், பார்க்க அழகானவர்கள், ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல ஞானத்தையும் அறிவையும் சமார்த்தியத்தையும் கொடுத்திருந்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஞானத்திலும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ராஜாவின் சொப்பனத்தை தேவன் தந்தருளிய ஞானத்தினால் தானியேல் வெளிப்படுத்தினதால் பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். தானியேல் ராஜாவின் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிறார். தன் நண்பர்களுக்காக ராஜாவிடம் வேண்டுதல் செய்கிறான். ராஜா மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தினார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அதை ஒரு சமபூமியில் நிறுத்தி எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் இவர்களோ ராஜாவின் சிலையை வணங்க மறுத்தனர். மீண்டும் ஒரு தருணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணியவில்லை என்றால் அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள், இது நிச்சயம் என்று ராஜா உறுதியாக கூறினார். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று உறுதியோடு சொல்லிவிட்டார். ஆனால் ராஜாவுக்கு கடும் கோபம் கொண்டு அவர்களை 7 மடங்கு சூளையை அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து தீச்சூளையில் போட்டுவித்தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த தீச்சூளையில் கட்டுண்டவர்களாய் அந்த விழுந்த 3 புருஷர்களையும் விடுதலையாய் அக்கினியில் நடுவில் உலாவி வருகின்றனர். அவர்களோடு கூட 4வது ஆளாக தேவபுத்திரனும் உலாவி வருகிறதை அந்த ராஜா பார்க்கிறார். நாம் நெருக்கப்படும் போதும் அவர் நெருக்கப்படுகிறார், நம்மை விடுவிக்க உடன் வருகிறார் கர்த்தர். இதை கண்ணுற்ற ராஜா நேரே எரிகிற அக்கினியின் வாசலண்டை வந்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அந்த அற்புத காட்சியை கண்ணுற்ற ராஜாவின் இருதயத்திலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி அவரை விடுவித்தார் என்று சாட்சியோடு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கண்பானவர்களே, நாமும் அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனை நம் வாழ்வில் வரும்போதும் நாம் ஆண்டவரை மறுதலிக்காமல் விசுவாசத்தில் உறுதியோடு அதை சந்திக்கும்போது ஆண்டவர் அந்த அக்கினியின் நடுவில் நம்மோடு உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் தேவனோ மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு இருப்பதினால்
அக்கினி ஜுவாலை போன்ற நெருக்கங்கள் நம் வாழ்வில், சரீரத்தில், ஆன்மாவில் பலம் செய்ய முடியாது. எப்பொழுதும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். நாம் வைராக்கியமாய் அவருக்கென்று வாழும்போது நிச்சயம் அவர் தானியலோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நாமும் தீர்மானம் செய்வோம், எது நடந்தாலும் நான் இயேசுவே பின்பற்றி செல்வேன், இனி நான் பின்னோக்கி பார்ப்பதில்லை என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு இந்த புத்தாண்டில் அவர் பின்பாக நாம் செல்லும்போது ஆண்டவர் நம்மோடு உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அதில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் என்று சொன்ன தேவன் தாமே. ஆண்டவரே, நாங்கள் அக்கினி போன்ற பிரச்சனையில் நடக்கும்போதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உலாவுகிறீர் என்ற நிச்சயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தியறலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.